நல்ல வார்த்தை கேட்டுருக்கோம். உனக்காக தான் இருக்கேன். உடலுக்காக கேட்டதுக்கு, வீட்டுக்காக கேட்டதுக்கு, முக்கியமா உனக்காக கேட்டதுக்கு, வாழ்க்கைக்காக கேட்டதுக்கு. உனக்கு வாழ்க்கை நிலையாக்கி கொடுத்துருமா? வேணாமா? வேணாமா? வேணும். நிலையாக்கி கொடுத்துருவோமா? சரி. அதே போல வருமானமும் இருக்கு. ஆனா இருந்தாலும் நிலை இல்லாமல் சொல்ல அதை நிலைப்படுத்தி கொடுன்னு கேட்டதுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவோமா? வீட்டுல உடல் ரீதியா பிரச்சனை இருக்கு, அதையும் சரியாக்கி கொடுத்துருக்கு. யாராவது என் குடும்பத்துக்கு ஏதாவது செஞ்சு பார்த்து சொல்லுன்னு கேட்டதுக்கு உன் வீட்டுல போய் பார்த்தேன், என்னுடைய பாதத்தில் இருந்துச்சு பார்த்தேன். அதே போல உன் தெய்வம் கூட நிக்குதா நிக்கலையா, உன் தெய்வம் உனக்கு பேசுமா பேசாதான்னு கேட்டதுக்கு அந்த தெய்வத்தை அதிகாரம் பிடிச்சு நிக்கணும்னு ஆசைப்படுறேன். வேணுமாடா? பிடிச்சு கொடுத்துருவோமா? பக்கத்துல வா, தலைமுடி காட்டு, கனிக்குடைய நல்ல வார்த்தை. உன் தெய்வத்துல பேசி பார்த்தேன், உன் தெய்வத்தோட கடாச்சம்லாம் இருக்கு. ஆனா இருந்தாலும் அதிகாரம் பிடிச்சு நிக்க மாட்டேன் சொல்றேன். அதிகாரம் முடிச்சு நுப்பாடி கொடுத்து, அதே போல பள்ளியில படித்து கொடுத்து, அதே போல எந்த குறையும் இல்லாம நாவலையும் வந்து உட்கார வச்சு கொடுத்தா இந்த அப்பளம் மறந்துட மாட்டேடா. அதே போல நல்ல வார்த்தை வாழ்க்கையும் சரியாகி கொடுத்து சீராகி கொடுத்தா அந்த அப்பளம் மறந்துட மாட்டேடா. இதை மஞ்சள் துணியில முடிஞ்சு வச்சுக்க, 11 ரூபா காணிக்க வச்சுக்க, குலதெய்வத்துக்கு பக்கத்துல 11 ரூபா காணிக்க விடாம எடுத்து வச்சுக்க, மறந்துடக்கூடாது. தினமும் கிட்டத்தட்ட 90 நாளைக்கு எடுத்து, எத்தனை நாளைக்கு? 11 ரூபா காணிக்க, மறந்துடக்கூடாது. நான் இதுல 11 ரூபா காணிக்க முடிஞ்சு வைச்சோன்னே, பக்கத்துல 11 ரூபா காணிக்க முடிஞ்சு வைச்சோன்னே 11 ரூபா காணிக்க தினமும் எடுத்து வை 90 நாளைக்குன்னு சொல்லியிருக்கேன். மறந்துடக்கூடாது. இது பக்கத்திலேயே தான், மறந்துடக்கூடாது. அதே போல நல்ல வார்த்தைகள் நான் வீட்டுல உடல் ரீதியா பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன், அதையும் சரியாகி கொடுக்குறேன். நான் கொடுக்குற கனியை சரியா பயன்படுத்தணும். அதே போல நல்ல வார்த்தை கேட்டணும். இதை சாப்பிடலையும் குடிக்கிறதுலையும் பயன்படுத்தணும். நீ முதல் பயன்படுத்திக்க, மறந்துடக்கூடாது. சாப்பிடலையும் குடிக்கிறதுலையும் பயன்படுத்தணும். வீட்டுல யார் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் கொடுக்கணும். மறந்துடக்கூடாது. 3 நாளைக்கு பயன்படுத்தணும். ஏதாவது ஒரு தடவை தான், மறந்துடக்கூடாது. 3 நாளைக்கு ஆனா பயன்படுத்தணும். ஏதாவது ஒரு தடவை தான் கனிவுடைய. அதே போல நல்ல வார்த்தை கேட்டோம். உன் வீட்டுல வேற ஏதாவது பாதிப்பு இருக்கா, ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றத பார்த்தேன். முக்கியமா நல்ல வார்த்தை கேட்டோம். தெய்வத்தினால எந்த பாதிப்பும் எனக்கு தென்படல, பயப்பட வேணாம். அதே போல யாராவது செஞ்சு வச்சிருப்பாங்கன்னா, தெய்வமே இருக்குன்னும் போது தெய்வம் எப்படி வந்து வேற பாதிப்பு ஏற்படுத்திக்காது. ஆனா வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு ஒரு வருமானம் தேவை. அதை நிறைய கொடுன்னு கேட்டதுக்கு அதை ஏற்படுத்தி கொடுத்துறேன். மறந்துடக்கூடாரா? இதை நல்ல வார்த்தையை கட்டுக்கணும். இதை நிலையில கொண்டு போய் மஞ்சள் துணியில கட்டி வச்சிருக்கணும். கண்டிப்பா எல்லாத்தையும் சரியா கொடுத்தா அந்த அப்புறம் மறந்துட மாட்டேடா. வேற என்ன இந்த அப்ப செஞ்சு கொடுக்கணும். சரி, என்ன செய்யணும்? சரி, தலையை காட்டு. முதல் வார்த்தை என்ன சொன்னேன்னு மட்டும் சொல்லிடு. வாழ்க்கைக்காக வந்த அப்ப நீ நினைச்சது சொன்னா இல்ல நல்ல வார்த்தை வேற ஏதாவது சொன்னா இப்ப நான் என்ன செய்யணும்? அப்ப அதை வெட்டி விட்டுருவோமா? வேணாம்ல. அப்புறம் திரும்ப வந்து நிக்க கூடாது. தலையை காட்டி இருடா. சரி, நல்ல வார்த்தை கேட்டுக்கணும். ஒண்ணு கவலைப்படாத. உனக்கு ஒரு 3.5 மாசம் கொஞ்சம் காலக்கெடு கொடுத்துறேன். அதுக்கப்புறம் சரியாகி கொடுத்துட்டு உனக்கு ஒரு வாழ்க்கையும் அமைச்சு கொடுத்துறேன். மறந்துடக்கூடாதா? ஆனா அவசரப்படாம இருக்கணும். எடுத்துக்கிடுவீல? சரி, நல்ல வார்த்தை ஒரு 7.5 மாசம் போட்டோம். அதுக்கப்புறம் உனக்கு நிறையாகி கொடுத்துறேன். அதாவது உனக்கு வேற ஒரு வாழ்க்கை. மறந்துடக்கூடாத மனை அமைச்சு கொடுத்தா அந்த அப்புறம் மறந்துட மாட்டேடா. இந்த தெய்வத்துக்காக இது கொடுத்துருக்கேன் உனக்கு மறந்துடக்கூடாது. உனக்கு அதே போல நல்ல வார்த்தை ஏற்கனவே வந்து போனீங்கன்னா எல்லாமே நடந்துச்சா? சந்தோஷம் தானே? இந்த அப்படி புடுறா. அடே நீ கேட்கறதுனால நான் கொடுக்க போறேன். இதை நல்ல வார்த்தை கேட்டோம். உடம்புல தேய்ச்சிக்க, குடிக்க பயன்படுத்திக்க. இந்த விபூதியை தண்ணியில போட்டு குடிச்சுக்க, மறந்துடக்கூடாது. 3 நாளைக்கு